ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்ப ஹெல்த்தியான 5 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி இட்லி கூட தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ராகி இட்லி ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு. கால்சியம் ரிச் ராகி இட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ராகி இட்லி ரெசிபி வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். டே 2 தினை அரிசி பொங்கல். தினை அரிசி ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டதுமே நார்மல் பொங்கல் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக தூக்கமாக வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தினை அரிசி மில்லட் பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். இது கூட வேர்க்கடலை சட்னி செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபிஸ் வேணும்னா இதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு இடித்து சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டே 3 பச்சைப்பயிறு தோசை. ப்ரோட்டீன் ரிச் பச்சைப்பயிறு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். நம்ம நைட்டே பச்சைப்பயிரையும் கொஞ்சமாக அரிசி, அது கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அரிசி சேர்க்கறதுனால. அது ரெண்டுத்தையும் ஊற வச்சு காலையில் இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி தோசை செஞ்சுருந்தேன். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கோகோனட் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். நம்ம கார சட்னி, புதினா சட்னி எது வேணால் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டே 4 ரொம்ப சாஃப்டான சோள இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். சோள இட்லி ரெசிபி கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வீடியோஸில் போய்ட்டு பாருங்கள். மெஷர்மெண்ட்லாம் அதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்ம நார்மல் இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி மில்லட்டில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து அரைச்ச சட்னி, புதினா கொத்தமல்லி சட்னி தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. நாம் இந்த மாவுலேயே தோசையும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தான் செஞ்சுருக்கேன். மெஷர்மெண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ லிங்க் பண்ணி விடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டே 5 கம்பு தோசை. இரும்பு சத்து நிறைஞ்ச கம்பு தோசை ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மில்லட் ரெசிபீஸ் ஆல்ரெடி மில்லட் ரெசிபீஸ்னு ப்ளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.